வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆண்டவர் உணர்த்துகின்ற சிந்தனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஊழியத்திலே உங்களை இணைத்து கொள்ளுங்கள். அநேகர் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஃபார்வர்ட் செய்கிறீர்கள். தொடர்ந்து இதை பார்க்கிறவர்கள் இப்படியாக பிறருக்கும் இதை அனுப்பும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அநேகர் இதை பார்த்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கள். நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இன்றைக்கான இறை வார்த்தைகளை தியானிக்கலாம். உன்னை விருத்தியடைய பண்ணுவார். அருமையான ஒரு அழகான வாக்குத்தத்தத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து வாக்குத்தத்தமாக சொன்ன வசனம் இது. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். நான் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உங்களை பெருக பண்ணுவேன். ஐ வில் இன்க்ரீஸ் யுவர் நம்பர்ஸ். பயாலஜிக்கல் growth, அதாவது நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாவீர்கள் என ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்நாட்களில் இஸ்ரவேல் ஜனம் கொஞ்ச ஜனமாக இருந்தார்கள். இந்த வார்த்தைகளில் ஆண்டவர் நீங்கள் உங்கள் ஜனத்தொகையில் அதிகமாவீர்கள், குறைந்து போக மாட்டீர்கள் என சொல்லுகிறார். இந்த வசனத்தை இன்றைக்கு நமக்கு எனக்கு நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஆண்டவர் எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கின்ற ஆண்டவர். தம் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அவர் முன்னேற்றங்களை கொடுப்பவர். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தம்முடைய ஜனங்களிடம் சொல்லும்போது, உங்கள் வாழ்க்கையில் நான் உங்களோடே இருப்பேன் என உணர்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சமநிலை வளர்ச்சி காணப்பட ஆண்டவரின் பிரசன்னம் எப்போதும் தேவை. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தின் கடைசியில் இந்த வசனம் வருகின்றது. ஆனால் இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் 4 காரியங்களை தம்முடைய ஜனங்களுக்கு நிபந்தனையாக காட்டுகின்றார். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் விசுவாசத்திலே வாழ்ந்தாலும் இந்த விசுவாசத்தின் கிரியைகள் நமக்குள்ளதாய் காணப்பட வேண்டும். முதலாவது, பிற நம்பிக்கைகளை தவிர்க்க வேண்டும். முதல் 2 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். அதாவது வேறே தேவர்களை சேவிக்க கூடாது என ஆண்டவர் முதல் வசனத்திலேயே கட்டளையிடுகின்றார். நம்முடைய ஆண்டவரையும் நம்பி பிற தெய்வ நம்பிக்கை கூடாது என ஆண்டவர் இங்கே உணர்த்துகின்றார். CSI, TLC போன்ற சபை விசுவாசிகளை மனதிலே வைத்து இதை நான் சொல்லுகின்றேன். மாதா வழிபாடு, வேளாங்கண்ணி வழிபாடு இவைகளை தவிர்க்க வேண்டும். என்னை தவிர உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று வேதம் கூறுகின்றது. எனவே ஆண்டவரை மட்டுமே நான் சார்ந்திருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். பிற நம்பிக்கைகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இரண்டாவதாக 3ஆம் வசனத்திலே முழு இருதயத்தோடு ஆண்டவரை நேசிக்க வேண்டும். உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என யாக்கோபு 4:4 வாசிக்கின்றோம். நம் வாழ்வில் முதல் இடத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். உலகத்தின் மதிப்பீடுகளுக்கு மயங்குபவர்கள் தேவனை நேசிக்க முடியாது. நாம் ஆண்டவரை நேசிக்கிறோமா? ஆண்டவரை நேசித்தால் அவருக்கு பிரியமாக வாழ்வோம். நமக்கு பிரியமானவைகளை விட்டுவிட ஆயத்தமாயிருப்போம். கரைபடாமல் வாழ்வோம். ஆம், இரண்டாவதாக முழு இருதயத்தோடு ஆண்டவரை எப்பொழுதும் நேசிக்க வேண்டும். மூன்றாவதாக
வார்த்தைகளை மதித்து கீழ்ப்படிய வேண்டும். 4 மற்றும் 17 வசனங்களை பாருங்கள். அவருக்கு பயந்து அவரை பற்றிக்கொண்டு அவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என வாசிக்கின்றோம். கர்த்தரின் வார்த்தைகளை தினமும் வாசித்து தியானிப்பவர்களோடு மட்டுமே கர்த்தர் பேசுவார், உணர்த்துவார். அப்படி தியான வேளையில் அவர் நம்மோடு பேசும் பொழுது நாம் முழு மனதோடு மனதார முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். அன்றைக்கு என்ன என் வாழ்க்கையிலே ஆண்டவர் உணர்த்துகிறாரோ, காண்பிக்கிறாரோ, இதை நீ விட்டுவிட வேண்டும் என்று பேசுகிறாரோ, இதை நீ செய்ய வேண்டும் என்று உணர்த்துகிறாரோ, கீழ்ப்படிய வேண்டும். ஆம், 3வதாக வார்த்தைகளை நம்பி மதித்து முழு மனதோடு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். 4வதாக 17 வசனத்தை பாருங்கள். சபிக்கப்பட்ட பொருட்கள் நம்மிடம் இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் தங்கள் வீடுகளில் வைக்கக்கூடாது என்று சொல்லியிருந்த தங்களுடைய சத்துருக்களின் பொருட்களை, அதாவது சொரூபங்கள் போன்ற பொருட்களை வைத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட பொருட்களை வைத்திருக்கக்கூடாது, எரிந்துவிட வேண்டும். உங்கள் வீடுகளில் நீங்கள் வசிக்கின்ற இடங்களில் இருக்கக்கூடாது என ஆண்டவர் கூறுகிறார். அதாவது ஆண்டவர் அருவருக்கின்ற, ஆண்டவர் விரும்பாத பொருட்கள், பழக்க வழக்கங்கள் நம்மில், நம் வாழ்க்கையில், நம் வசிப்பிடங்களில் இருக்கக்கூடாது. ஆம், சபிக்கப்பட்ட பொருட்கள் நம் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பானவர்களே, நம் வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற இந்த 4 காரியங்கள் இருக்கக்கூடாது. இதிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். இந்த காரியங்களிலே நான் கவனமாய் இருக்கின்ற பொழுது, அதாவது பிற நம்பிக்கைகளை தவிர்த்தல், முழு இருதயத்தோடு ஆண்டவரை நேசித்தல், வார்த்தைகளை மதித்து கீழ்ப்படிதல், சபிக்கப்பட்ட பொருட்களை எரிந்து விடுதல், இந்த காரியங்கள் நம் வாழ்க்கையிலே காணப்படும் பொழுது நம் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் வளர்ச்சியை காண ஆண்டவர் இறங்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார், உன்னை விருத்தியடைய பண்ணுவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமென்.